ஹலோ, சொல்லுங்க மேடம். ஹலோ, நான் நீங்க சொன்ன ஹோட்டலுக்கு வந்துட்டேன். சூப்பர் மேடம். நானும் ஹோட்டல்ல உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க எங்க இருக்கீங்க? நான் இங்கதான் என்ட்ரன்ஸ்ல இருக்கேன். மேடம், நானும் அங்கதான் இருக்கேன். இங்க பாருங்க. ஆ. இவன் யார் வினய்? மித்ரா ஏன் இவனுக்கு ஹேண்ட் ஷேக் பண்றா? ஆமா, எல்லாத்தையுமே என்கிட்ட தான் சொல்லிட்டு பண்றா பாரு, எனக்கு தெரியறதுக்கு. நீ சும்மா கடுப்பேத்தவாங்க பாரு தீபிகா. மேடம், வாங்க உள்ள போய் பேசலாம். உள்ள எதுக்கு? எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க. வீட்ல வேற நான் அம்மா கிட்ட சொல்லாம வந்துட்டேன். சீக்கிரமா நான் இங்க இருந்து போகணும். என்னன்னு சொல்லுங்க. மேடம், நான் சொல்றதா இருந்தா இந்த இடத்துல எல்லா உண்மையும் சொல்லியிருப்பேன். ஆனா நீங்க அதெல்லாம் நம்ப மாட்டீங்க. நான் சொல்றதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்பீங்க. நீங்க கேக்குற ஆதாரத்தை நான் கொடுக்கணும்னா உள்ளதான் மேடம் போகணும். ஏன்னா அங்கதான் லேப்டாப் இருக்கு. வாங்க மேடம், உள்ள போலாம். மேடம் வாங்க மேடம், இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, ஏன் தயங்குறீங்க? வாங்க, இப்போவோட உங்க எல்லா பிரச்சனையும் தீந்துரும். வாங்க. எங்க போற? வா, ரூமுக்கு போய் என்ன பண்றாங்கன்னு பாப்போம். ஏய், அதான் இங்க எல்லாத்தையுமே பார்த்தாச்சுல, இதுக்கு மேல உள்ள வேற போய் பார்க்கணுமா என்ன? செக். என்ன நல்லா ஏமாத்திட்டா, சதிகாரி, ஏமாத்துக்காரி. இவ்வளவு போய் என்னென்னமோ நினைச்சேன். வாங்க மேடம். மேடம் உள்ள வாங்க. இல்ல, நான் இங்கேயே இருக்கேன். நீங்க சொல்லுங்க. வினய் எதுக்காக என்கிட்ட வெறுப்பா நடந்துக்கிறாரு, அத மட்டும் சொல்லுங்க. மேடம், என்ன நம்பி வீட்ல இருந்து ஹோட்டல் வரைக்கும் வந்துட்டீங்க. இன்னும் 4 அடி எடுத்து வச்சா உள்ள வந்துடலாம். நான் சொல்ல போறது ரகசியம். இங்க நின்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? இல்ல, நான் உள்ள வரமாட்டேன். நீங்க அங்கே நின்னு சொல்லுங்க, எனக்கு காது கேக்கும். சரி, இப்படியாவது வந்து உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. சரி மேடம், எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க. வினய்க்கு உங்களை பிடிக்காம போனது காரணம் வினயோ, தீபிகாவோ, தாராவோ வேற யாரோ இல்ல, நீங்க தான். நானா? என்ன சொல்றீங்க? ஆமா, நீங்க வினய கல்யாணம் பண்ணிக்கிட்டது காரணம் அவர் மேல உங்களுக்கு இருந்த காதல் இல்ல, அவரோட சொத்து தான் வினய்க்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க பணத்துக்காகவும் சுகபோக வாழ்க்கைக்காகவும் வினய கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு தெரிஞ்ச உடனே வினய்க்கு உங்க மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. அதனாலதான் உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏய், யார் நீ? யார் உன்னை இப்படி சொல்ல சொன்னா? அத மட்டும் சொல்லு. நீ பாத்தியா நான் அவர் அதுக்காக தான் கல்யாணம் பண்ண? நீ பாத்தியா? நீ யார்? நீ முதல்ல அத சொல்லு. மேடம், என்ன மேடம் என்ன மிரட்டுறீங்க? எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்றேன். உங்களுக்கு அது ஓகேன்னா திருத்திக்கோங்க, இல்லைன்னா விடுங்க.
இதுக்கு எதுக்கு மேடம் என்ன மிரட்டுறீங்க? இங்க பாரு, உன்னை யார் அனுப்பி வச்சாங்கன்னு ஒழுங்கா சொல்லு, இல்லனா போலீஸ்க்கு சொல்லிடுவேன். மேடம், நான் சீரியஸா தான் சொல்றேன். இவ்வளவு நாள் வினய் மேலையும் அவர் ஃபேமிலி மேலையும் நீங்க அன்பா இருந்ததெல்லாம் வெறும் நடிப்புன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. யாரோ முன்ன பின்ன தெரியாத ஒருத்தைய நம்பி எல்லாத்தையும் ஏமாந்துட்டோமேன்னு ரொம்ப நொந்து போயிட்டாரு. நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கங்க மேடம். எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனைக்கு ஒரே சொல்யூஷன் நீங்க வினய் கால்ல விழுந்து சரண்டர் ஆகுறதா. சி, வாய் மூடு. யாரா உன்னை அனுப்பி வச்சா? என்கிட்ட வந்து இப்படி எல்லாம் சொல்லணும்னு எவன் உனக்கு பணம் கொடுத்தான்? பணமா? மேடம், நீங்க மறுபடி என்னையே தப்பா நினைக்கிறீங்க. நான் சொல்றது அத்தனையும் உண்மை. நீங்க வேணா ஏய் 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 ஏய், என்னாச்சு? எந்திரா. ஐயோ, இவன் யாரு, எதுக்காக இப்படி எல்லாம் பண்றான்னு தெரியலையே. ஐயோ, சி, முன்ன பின்ன தெரியாம இப்படி ஒருத்தரை நம்பி இவ்வளவு தூரம் வந்த பாரு. என்ன சொல்லணும்? போயிட்டாளா? ஹலோ. நீங்க சொன்ன மாதிரியே மித்ராவை ஹோட்டல் ரூம் வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனா உள்ள வரமாட்டேன்னு பிடிவாதமா வெளியில நின்ட்டாக்கா. அவ படித்தாண்டா பத்தினி, அப்படிதான் இருப்பா. ஆமா, நீங்க போட்ட பிளான் சக்சஸ் தானே? சூப்பர் சக்சஸ். நான் சொன்ன இடத்துல போய் பேமெண்ட் வாங்கிக்கோ. ஓகே, தேங்க்ஸ்க்கா. வினய், என்னடா? ஏய், நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஏய், இப்ப எதுக்குடா என்கிட்ட கத்துற? உன் பொண்டாட்டி தப்பு பண்ணா நான் என்ன செய்வேன்? எப்படி தீபிகா, எப்படி இவளுக்குலாம் அதை பண்றதுக்கு மனசு வருது? பாரு, இதெல்லாம் பண்ணிட்டு என்கிட்டயே வந்து லவ் பண்ற மாதிரி சிரிச்சு சிரிச்சு பேசுறா. இவளுக்குலாம் கொஞ்சம் கூட கூசையும் கூசாதா? அது சரி, அதெல்லாம் இருந்தாதான் இப்பெல்லாம் நடந்துக்கவே மாட்டாளே. விடு வினய், அதான் அவ எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. இன்னும் அதையே பேசிட்டு இருந்தா என்ன ஆக போகுது? உனக்கு என்ன, நீ ஈஸியா சொல்லிட்டு போயிடுவ. விடுன்னு அனுபவிக்கிறான்ல, எனக்கு தான் தெரியும். ஏய், அப்படியே இந்த விஷயம் எல்லாம் என் மண்டைக்குள்ள ஏறி எறும்பு கொடையில்ல, அந்த மாதிரி கொடையுது தீபிகா. புரியுதுடா. ஆனா இதுக்கே இப்படின்னா இன்னும் விஷயம்லாம் தெரிஞ்சா? ஓ, இன்னும் வேற வேற விஷயங்கள்லாம் வேற இருக்கா? என்னன்னு சொல்ல, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதெல்லாம் இல்ல, விடு வினய். தீபிகா, சொல்லுங்கறல்ல, சொல்லு. இல்ல வினய், சொல்லுன்னு சொல்றல்ல. அது நான் அவளை பத்தி விசாரிச்சேன். அவனதான் மித்ரா அடிக்கடி போய் மீட் பண்றா போல இருக்கு. இந்த குழந்தை கூட. ஏய், ஏண்டா
வினய், துரோகி துரோகி பச்சை துரோகி. ச்சே. டேய் வினய், என்னடா லூசாடா நீ? விட்றா. ஏய், என்னால முடியல தீபிகா, என்னால முடியல. நான் அவளை எவ்வளவு லவ் பண்ண தெரியுமா? அவளுக்காக எவ்வளவு உருகின தெரியுமா? அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படி அருவருப்பா இருக்க. சாரி வினய், ரொம்ப சாரி. உனக்கு போய் இப்படி எல்லாம் நடக்குதேடா. உன்ன மாதிரி நல்லவங்க எல்லாம் உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்கடா. ஆனா பாரு, அந்த சாமி உன்னதான் இவ்ளோ சோதிக்கிறாங்க. இப்ப பாரு, பண்ற தப்ப எல்லாம் பண்ணிட்டு அவன் நிம்மதியா இருக்கா. நீ இங்க உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. உன்னை பார்த்தா எனக்கு அழுக வருதுடா. ஆமால, அவ பண்ற தப்புக்கு நான் ஏன் இவன் போற வேகத்தை பார்த்தா இன்னைக்கு மித்ராவை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிடுவான் போலயே. அம்மா, என்னம்மா? வர வர என்ன சாப்பிட்டாலும் வாமிட்டிங் சென்ஸாவே இருக்கு, முடியல. இந்த மாதிரி நேரத்துல இப்படிதான் இருக்கும் மித்ரா. மத்த பொண்ணுங்களோட கம்பேர் பண்ணா உனக்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதனால வாமிட் வருதேன்னு எதுவும் சாப்பிடாம இருந்துடக்கூடாது. ம்? ம். டேய் வினய், இங்க வா. என்னம்மா? உன் மனசுல அப்படி என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என்னைக்காச்சும் ஒரு நாள் 2 நாள் குடிக்கிறேன்னா பரவாயில்ல. தினமும் இப்படியே வந்தா நல்லா வாடா இருக்கு. சும்மாருமா. இங்க பாருடா, பாருடா மித்ராவ. வயித்து புள்ளக்காரியா, எப்ப நீ வீட்டுக்கு வருவ பேசுவன்னு எவ்வளவு ஆசையா தெரியுமா காத்துட்டு இருக்கா. ஆனா தினமும் என்னடானா நீ இப்படி குடிச்சிட்டு வந்து இப்படி அநியாயம் பண்றியடா. மா விடுமா, எனக்கு தூக்கம் வருது, போறேன். வினய் நில்லுடா. இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சுதான் ஆகணும். தினமும் குடிச்சிட்டு வர அளவுக்கு உனக்கு அப்படி என்னதாண்டா பிரச்சனை? மா வேணாம்மா, விடுமா, நான் போறேன். சும்மா வாயை கிளறிட்டு இருக்காத, அப்புறம் நான் ஏதாவது பேசிடுவேன்.
இல்ல வினய், எனக்கு புரியல. எனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சுதான் ஆகணும். ஏன் நான் தினமும் குடிக்கிறேன்னா இதோ நிக்கிறாள இவளை என் தலையில கட்டி வச்சிங்கல்ல, அதுதாம்மா காரணம். போதுமா? டேய், என்னடா உளறிட்டு இருக்க? யாரு? நான் வளர்றேன்னா? இல்லம்மா, நான் கேக்குறது மட்டும் பதில் சொல்றீங்களா? இப்ப தான் பையன் பொழைக்க மாட்டான், அவனுக்கு இருக்கிற நோய்க்கு சாக தான் போறான்னு தெரிஞ்சா அவனை பெத்தவங்க அவனுக்கு என்ன பண்ணிருக்கணும்? என்னம்மா பண்ணிருக்கணும்? அவன் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவன் நிம்மதியா இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதானே செஞ்சிருக்கணும். அதுவும் இல்லாம அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கணும். ஆனா அதெல்லாம் விட்டு நீ என்ன தெரியுமா தப்பு பண்ணிருக்கீங்க? போயதா இவ்வளவு மாதிரி ஒரு ஆளை கட்டி வச்சு என்னைக்கு இவளை என் தலையில கட்டி வச்சீங்களோ அன்னைக்கு போச்சுமா நிம்மதி. வினய், போதுடா. அளவுக்கு மீறி வார்த்தையை விடுற. இது சுத்தமா நல்லதுக்கு இல்ல, பாத்துக்கோ. மா, நான் எப்படி பேசணும் நீல எனக்கு சொல்லிக் கொடுக்காதுமா. போதும் போதும், பாசம் நம்பிக்கைலாம் வச்சு ஏமாந்தெல்லாம் மா பேசாம போயிடுமா. இல்லைன்னா வினய், எதுக்கு இப்ப அம்மா மேல கோவப்படுறீங்க? ஏன் மேல தானே உங்களுக்கு கோவம். எதுவா இருந்தாலும் என்கிட்ட நேரடியா பேசுங்க. சும்மா ஏய் ஏய், நீ பேசாத போ, உன்கிட்ட பேச்சே இல்லை. நீங்க தப்பு பண்ணா ஒரு பொண்டாட்டியா உங்களை கேட்கறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஏய் வினய், ஐயா வேண்டாங்க ஐயா. வேணாங்க ஐயா. வாயா. அடிங்க, அப்படியே அடிச்சு ஒரே அடியா என்ன கொன்னுடுங்க. நிம்மதியா போய் சேர்ந்துடுறேன். அண்ணா, நீங்க விடுங்க, அவர் அடிச்சு என்ன கொல்லட்டும். ஏச்சி வாய மூடு. பண்ற தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு நான் தப்பு பண்றேன்னு சொல்றியா? அடிச்சு ஐயா, யார் அடிக்க கைய வாங்குற? பாவண்டா மித்ரா, அவதாண்டா உன்னை உயிரோட காப்பாத்தி கொண்டு வந்த கொலசாமி. அவளை போய் அடிக்க உனக்கு எப்படா தோணுது? எதுக்குமா காப்பாத்துனீங்க? எதுக்குமா காப்பாத்துனீங்க? பேசாம அப்படியே சாப்பிட்டு இருக்கலாம்ல, அப்படியே நிம்மதியா செத்து போயிருப்பேன். சும்மா காப்பாத்தி எனக்கு இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச நிம்மதியெல்லாம் கெடுத்து ஒரே ஒரு தடவை சாக போறோம்னு இன்னைக்கு தா இவளால தினம் தினம் செத்துட்டு இருக்கேன். ஏய், அப்படி பார்க்காத ஃப்ராடு. பாரு, தயவு செஞ்சு சொல்றேன், இன்னொரு தடவை முன்னாடி வராத சொல்லிட்டேன். அப்புறம் சாவடிச்சுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். சொல்லிட்டேன், அவ்வளோதான். சாவடிச்சிடுவேன். இதத்தான் எதிர்பார்த்தேன் வினய்.